அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளுக்கும் என்னுடைய ஆசிரியர் பி அம்பிகை பாகனாகிய நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு 2025 ஆண்டு தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்களை தயார்படுத்தும் உன்னத முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த முயற்சி தரமானதாகவும் மிகுந்த பயன் தருவதாகவும் அமைய வேண்டும் என்ற காரணத்தினாலும் நீண்டகால கற்பித்தல் அனுபவம் உள்ள ஆசிரியன் என்ற முறையிலும் நான் இப்பொழுது மாணவர்களிடமிருந்து அவர்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்து என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்து வருகின்றேன். இது ஒரு வியாபார நோக்கம் என்று தவறாக கருதிவிட வேண்டாம். இது உன்னதமான கற்பித்தல் நோக்கம். என்னை போன்று பல ஆசிரியர்கள் உன்னதமான கடமைகளை செய்கின்ற போதிலும் சிலர் அதை புரிந்து கொள்ள தவறுகின்றார்கள் என்பது நிச்சயமான உண்மை. ஏனென்றால் இலவச வகுப்புகளை நடத்துகின்ற போது அதற்கு தகுந்த இடம் கொடுக்காமல் இலவசம் என்ற உடனேயே அதனை ஒரு தாழ்வாக மதிக்கின்ற சமூகமாக இப்பொழுது எல்லாரும் திகழ்வது கவலைக்குரிய விடயம். அப்போ நான் கூடி கடந்த வருட பரீட்சைக்கு தயாரான மாணவர்களுக்கு இலவச வகுப்புகள், அதாவது கிட்டத்தட்ட 3 மாதம் நடத்தினேன். அந்த வகுப்புகளில் இறுதிக்கட்டம் என்றதால் மாணவர்கள் 80க்கும் 100க்கும் இடையில் வகுப்புகளுக்கு சமூகம் தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் அந்த முயற்சியை ஒரு வருட காலம் பூரணமாக செய்தால் பிள்ளைகளை சிறந்த பிற வழிகாட்ட முடியும் என்ற ஒரு நப்பாசையில் இப்போ அதாவது செப்டம்பர் 16 அந்த கற்பித்தலை ஆரம்பித்தேன். ஆனால் பலர் அந்த வகுப்புகளில் ஒழுக்க ஈனமாகவும் உதாசீனமாகவும் கவனமின்மையாலும் மிகுந்த கவலையோடு அதை நிறுத்தி கொண்டு ஒரு சிறு குழு, கற்கும் ஆர்வமுள்ள சிறு குழுவை மட்டும் தற்பொழுது கற்பித்துக் கொண்டு வருகிறேன். அதாவது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கட்டணம் அறவற்ற வகுப்பும், திங்களிலிருந்து வெள்ளி வரையிலான 5 தினங்களும் இலவச வகுப்பும், அதாவது கட்டணம் அறவற்ற வகுப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதில் உள்ள பிள்ளைகளும் திறமையான பிள்ளைகளே இருக்க உள்வாங்கப்படும். இப்படியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். ஆயினும் 27ஆம் தேதியில் இருந்து தரமைந்து பரீட்சைக்கு உன்னதமாக கற்க வேண்டும் என்ற உத்வேகத்தோடு இந்த மாணவர்களில் மிக திறமையான தினசரி கற்பதை தினசரி வெளிப்படுத்தக்கூடிய, இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வல்ல, கற்பித்தல் நிகழ்வு. கொஞ்சம் கண்டிப்பும் விடாமுயற்சியும் தொடர் முயற்சியும் நிச்சய வெற்றி தரும் என்ற கருத்தில் தினசரி நான் கற்பிக்கின்ற கிட்டத்தட்ட 10 வினாக்களை கற்பித்தால் அதில் 2 வினாக்களுக்காவது விடை வழங்குகின்ற முயற்சியிலே இந்த மாணவர்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் அந்த மாணவர்களை மாத்திரம் இணைத்து 27ஆம் தேதியிலிருந்து அந்த இலவச தொடர் திங்களிலிருந்து வெள்ளி வரையிலான வகுப்புகளை நடத்த தீர்மானித்திருக்கின்றேன். அதில் பங்கு பெற்றுவதாக இருந்தால் நீங்கள் பொழுதுபோக்காக இனோதானோ என்று ஒரு நாளைக்கு வீடியோ அனுப்பிட்டு மற்ற நாளைக்கு அனுப்ப விட முடியாது. தினசரி ஒரு கடமை செய்ய வேண்டும். தினசரி 2 காணொலிகள், அதாவது நான் கற்பித்தவற்றை மட்டும் எங்கேயோ உள்ளது இப்போது கற்பித்தது எடுக்க வேண்டாம். அன்றன்று கற்பித்தது அடுத்த நாளைக்கு காணொலியாக அனுப்புங்கள். உங்கள் திறமைகளை பார்த்து அந்த குழுவில் இணைத்து உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக நான் வெற்றியீட்டி தருவேன், தர முயற்சிக்கின்றேன் என்பதை இத்தால் தெரியப்படுத்தி கொண்டு, இங்கு ரசனிதா என்கின்ற மாணவி தன்னுடைய திறமைகளை வழிகாட்டினதை சந்தர்ப்பமாக கொண்டு அவருடைய பெற்றோரின் கருத்தையும் இங்கு உங்களுக்கு காணொலியில் பதிவேற்றம் செய்கின்றேன். கேளுங்கள். வணக்கம் சார், இந்த தகவலை தந்ததுக்கு நன்றி சார்.
இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான தமது நேரங்களையும் ஒதுக்கி தன் பிள்ளைகளுக்காக உங்களுடைய அனுபவ கல்வியை எங்கள் பிள்ளைகளுக்கும் தருவதை இட்டு நான் உங்களுக்கு நன்றி கடனுள்ள ஒரு பெற்றோராக இருக்கின்றேன் சார். இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு தனது நேரத்தையும் அர்ப்பணிப்பையும் செய்து தன் தியாகத்துடன் பிள்ளைகளை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒழுக்கமுள்ள பண்பான இந்த சமூகத்திற்கு ஒரு பிள்ளையை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் தங்களுடைய நேரத்தையும் ஒதுக்கி தன்னுடைய அனுபவ கல்வியை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். இவ்வாறான தனது திறமைகளை ஒரு தனி பிள்ளை எடுத்து காட்டுவது இன்றைய காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் செய்து கொடுக்கின்றாரா என்பது கேள்விக்குறிதான். நாங்கள் படிக்கும்போது பிளாக் போர்ட் பயன்படுத்தி மண் கொட்டும் அந்த அளவுக்கு தனது கைகளில் எழுதி ஒரு பிள்ளையை எழுப்பி திறமையை வெளிக்காட்டுறதுக்கு செஞ்சாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் செய்கிறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. இன்று ஒயிட் போர்டு மட்டும்தான் இருக்குது பாடசாலைகளில். பிளாக் போர்டு இருக்குதானே தெரியலை. பிளாக் போர்டாக இருந்தாலும் அந்த பிளாக் போர்டை இல்லாமாக்கிட்டு ஒயிட் போர்டை வச்சு தான் பயன்படுத்தி ஆசிரியர் கல்வி கற்கின்றார்கள். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் எழுப்பி தன்னுடைய திறமைகள் உள்ளத்தில் என்ன நினைக்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது என்ன மாதிரியான விட அவர்கிட்ட வருது அப்படிங்கிறத இன்றைக்கு எடுத்து காட்டுறாங்களாங்கிறது கேள்விக்குறித்தான். ஆனால் நீங்கள் சார் அன்றைய காலத்தில் எப்படி ஒரு பிள்ளையை எழுப்பி கேள்வி கேட்டு ஒரு கேள்விக்கு எவ்வளவான விடைகளை அவ எதிர்பார்க்கிறா, என்ன நிலைமையில இருக்கிறா அப்படிங்கிறத இன்றைய நிலையில நீங்க எடுத்து காட்டுறீங்க. உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் உள்ள பெற்றோராக இருக்கிறோம் சார். எனது பிள்ளைய புலமை பரீட்சையில் நல்ல ஒரு பெறுபேரை எதிர்பார்க்கின்றேன். எனது பிள்ளை இந்த பாடசாலையில் முதல் தரத்தில் இருக்கிறார். அவளை நல்ல ஒரு புலமை பரிசில நல்ல ஒரு பெறுபேற்றை எடுக்க நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் சார். நன்றி சார். நன்றி அம்மா. உண்மையிலேயே நன்றி கூற வேண்டியவன் நான் தான். ஏனென்றால் நான் ஒரு வயோதிபனாகித்தேன். வயோதிப பருவத்தில் கடந்து கொண்டிருக்கின்றேன். வயோதிப பருவத்திலே இருக்கின்றேன். இந்த பருவத்திலே நான் நேரடி வகுப்பு என்னால் வைக்க முடியாது. இந்த சூம் வகுப்புகள் வைப்பதற்கும் அதிலும் திறமையான மாணவர்களை எனக்கு தந்து இந்த வகுப்பு சிறப்பாக அமைவதற்கும் இந்த மாதிரியான பெற்றோரின் உன்னதமான கருத்துக்களும் உன்னதமான எதிர்பார்ப்புகளும் உன்னதமான ஒத்துழைப்புகளையும் மிகுந்த நன்றியோடு ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக 27ஆம் தேதியிலிருந்து வகுப்புகளில் தினசரி நான் கற்பிக்கின்ற கேள்விகளில் 2 கேள்விகளை விளங்கி எனக்கு காணொலிகள் அனுப்பக்கூடிய பிள்ளைகளை மாத்திரம்தான் அந்த தினசரி வகுப்பில் இணைப்பேன். ஆனால் அதற்கு யாரென்று இல்லை. எந்த பிள்ளையாக இருந்தாலும் அவர் இணைந்து கொள்ளலாம். ஆயினும் அவர்கள் நான் கேட்கின்ற இந்த கோரிக்கைக்கு இணங்கி பெற வேண்டும் என்பது நியதி. இது உங்களுக்கு புரிந்திருக்கும். என்னென்றால் ஒரு வகுப்பில் ஆசிரியர் கற்பிக்கின்ற போது மாணவர் கற்பது போல நடிப்பார் என்பதும் தெரியும். ஆனால் ஆசிரியர் திருப்பி கேள்வியை கேட்டு விடுவார் என்ற பயத்தினாலே கற்பதை உன்னதமாக கற்பார் என்பதும் அதை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் இன்னும் உன்னிப்பாக அவதானித்து தானும் எவ்வளவு தன் திறமையை பயன்படுத்தி வெளிப்படுத்த முடியும் என முயற்சிப்பார் என்பதும் அந்த முயற்சி அவரை இறுதி பரீட்சை வரையில் வழிநடத்தி இறுதி பரீட்சையில் வாழ்க்கை காலம் முழுக்கவே பயன்படும். அதாவது படிப்பு காலம் சரி பிற வாழ்க்கை காலங்களில் எந்த சவால்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான அறிவாற்றல் உள்ள உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்லும். ஆன முறையில் இந்த முயற்சியை நான் திறம்பட செய்வதற்கு ஆதரவு வழங்குகின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த காணொலியை உங்கள் பக்கம் சமர்ப்பிக்கின்றேன். நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.